Welcome to Aram IAS Academy. So in the video session la rest through series current affairs subject la நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறிய டாபிக் ஆப்பிரிக்கா அட் அ கிளான்ஸ். ஸோ ஆப்பிரிக்கா காண்டினென்ட் பற்றி கம்ப்ளீட் ஒரு ஐடியா. இப்போ ரீசெண்ட் டேஸில் அந்த காண்டினென்ட் ரிலேட்டடாக நமக்கு என்னென்ன நியூஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஜெனரலாக ஒய் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட்ஸ் அ டைம் ஃபார் ஆஃப்ரிக்கா, இந்தியா ஆஃப்ரிக்கா, தி குளோபல் சவுத். And recent days we are all aware about the term related to global south, and India is the country leading the news related to global south, and we are representing global south in other part of the world. India must take forward its commitment to Africa and global south. இதெல்லாமே different time periodல நமக்கு past monthல நியூஸ்ல இருந்த டாபிக். அண்ட் ஆஃப்ரிக்கா, ஸோ ஏன் இந்த மாதிரி ஆஃப்ரிக்கா ரிலேட்டடாக டாபிக்ஸ் எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது, அண்ட் வி ஆர் அவேர் தட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரிலேட்டட் டு ஆஃப்ரிக்கா ரிலேட்டடாக நம்ம கொஷின்ஸ் பார்க்கும்போது தேர் வாஸ் அண்ட் மெனி கொஷின்ஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு ஆஃப்ரிக்கா. ஸோ சின்ஸ் 2013-14 அந்த டைமில் இருந்து லாஸ்ட் இயர்ஸ் வரைக்குமே தேர் வாஸ் அண்ட் கொஷின் இன் டு ஆஃப்ரிக்கா. ஸோ நம்மளோட ஒவ்வொரு ஐடியாவுமே ஒரு பாயிண்டில் நம்ம இனிஷியலாக மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது பர்டிகுலர் டாபிக் அங்கங்கே செப்பரேட்டடாக நியூஸ் படிச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நியரஸ்ட் டு த எக்ஸாம் டைம் வரும்போது வி நீட் அ ப்ராப்பர் கன்சாலிடேஷன் அண்ட் வி நீட் டு ரிவைஸ். அண்ட் அந்த ஆஸ்பெக்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ளோ ஆஃப் த நியூஸ், டிஃப்ரெண்ட் நியூஸ், அதனோட ஃப்ளோ என்ன டைரக்ஷனில் அந்த காண்டினெண்ட்டை பற்றி இப்போ அட் ப்ரெசன்ட் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது, அதுக்கு பேர் தான் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லுவோம். வாட் இஸ் த ரீசன் ஹேப்பனிங்ஸ் அந்த மாதிரி வரும்போது தட் இஸ் வெரி எசென்ஷியல் டு கன்சாலிடேட் த மெனி திங்ஸ். அப்படி வரும்போது தான் நம்ம ஆஃப்ரிக்கா அட் அ கிளான்ஸ் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து வி ஷுட் நோ சம்திங் அபவுட் ஆஃப்ரிக்கா காண்டினென்ட். அண்ட் யூ கேன் ஆல்ரெடி வி ஏர்லியர் டிஸ்கஸ்ட் அபவுட் ஏஷியா காண்டினென்ட். தி காண்டினென்டல் அப்ரோச் அப்படிங்கிறது இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு ப்ரிப்பேர் இன் அ பெட்டர் வே. அந்த மாதிரி வரும்போது ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும், ஸோ ஆஃப்ரிக்கா ரீஜன் வைஸ் அதை எப்படி நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்கா அபவுட் இட் இஸ் அ செகண்ட் லார்ஜஸ்ட் காண்டினென்ட் வைஸ். இட் இஸ் அ வெரி டைவர்ஸ், ஃபாஸ்ட் ரேட் ஆஃப் growth ஆஃப் பாப்புலேஷன் லைக் தி கண்ட்ரி நைஜீரியா. And UN Office of Special Advisor in Africa since 2003. There was an unity, African unity அப்படிங்கிறது later that's become an African Union அப்படின்னு சொல்லுவாங்க. When comes to about Africa படிக்கும் போதே there is an union grouping called African Union, total of 55 countries. ஸோ நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு grouping with respect to Europe அப்படின்னா there is European Union. யூரோப்பியன் யூனியனும் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கொஷின் ஏரியா, ரைட்? அந்த மாதிரி வரும்போது ஆஃப்ரிக்காவில் தெர் வாஸ் அன் ஆஃப்ரிக்கன் யூனியன். அண்ட் May 25 இஸ் கன்சிடர்ட் as an Africa Day. இஸ் ஆஃப்ரிக்கா சஃபர்ஸ் டிஸ்போர்ஷனேட்லி ஃப்ரம் கிளைமேட் கிரைசிஸ். ஸோ டெஃபினட்டாக கிளைமேட் சேஞ்ச் அண்ட் குளோபல் வார்மிங் இந்த ரெண்டு டாப்பிக்குமே அக்ராஸ் த வேர்ல்டில் அதனோட கான்ஸ்டன்ட் இம்பேக்டை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ஆஸ்பெக்டில் ஆஃப்ரிக்கா வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட்லி அஃபெக்டட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸை சொல்ல முடியும். அது ரிலேட்டடாக நம்ம பாஸ்ட் இயர்ஸ் நம்ம டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் ஃபுட் ஷார்ட்டேஜை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஆஃப்ரிக்கா என்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, லேக் விக்டோரியா அதனோட பொல்யூஷன், வாட்டர் லெவல் ரெடியூஸ் ஆகிறது, அதை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இனிஷியேட்டிவ், அதில் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் என்ன, இந்த மாதிரி many topics, many dimension because of the climate change, global warming. Resources வந்து அஃபெக்ட் ஆகிறது. ஏன்னா ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் ரிச் ரீஜன் காண்டினென்ட், பட் த ரிசோர்ஸ் ஆர் நாட் யூஸ்டு ஃபார் தி பீப்புள் ஆஃப் த காண்டினென்ட். there was some lagging to convert the resource into meaningful resource for the development of the people. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ஸில் நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டை வந்து நம்ம எப்படி டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும்போது we can divide it into northern Africa, West Africa, Central, Eastern and Southern. So land area wise
Northern Africa is one of the largest. When it comes to land area wise, Southern Africa is smallest one. ஸோ இந்த மாதிரி காண்டினென்ட் எடுத்துகிட்டு இந்த காண்டினென்ட்டோட மேப் வச்சு நம்ம போகும்போது ஃப்ரீக்வெண்ட்டாக நமக்கு எதெல்லாம் நியூஸில் இருந்திருக்கு அப்படிங்கிறது இட் இஸ் அ லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனுக்கு ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய ஃபேக்சுவல் கான்செப்ஷுவல் ஓரியன்டு பிளேசஸ் இன் நியூஸ் இந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸை வச்சுட்டு ஒவ்வொரு செக்மெண்ட்டாக நம்ம வந்து படிக்கிறது இட்ஸ் அன் ஈஸியஸ்ட் வே அண்டு ஒரு ஹோப்ஃபுல்லி இப்போ நம்ம ப்ரிலிம்ஸுக்கு போடுற ஃபவுண்டேஷன் லேட்டராக இட் வில் ஆல்சோ ஹெல்ப்ஃபுல் ஃபார் மெயின்ஸ் ஆல்சோ. மெயின்ஸ்லேயும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வி ஹேட் அன் கொஷின் ரிலேட்டட் டு ஆஃப்ரிக்கா. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஒவ்வொரு கண்ட்ரியும் இதுக்கு முன்னாடி நமக்கு ஏர்லியராக துனிஷியா என்ன நியூஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அரேப் ஸ்ப்ரிங் அது ரிலேட்டடான டாபிக் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ரீசன்ட் இந்த ரீஜன்ஸ் நைஜீரியாவில் என்ன நியூஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே வரும்போது நமீபியா, ஜிம்பாப்வே இங்கே எல்லாமே வந்து ஃபுட் ஷார்ட்டேஜ் ஸோ இந்த கண்ட்ரீஸில் இருந்தது ரைட். இங்கே வரும்போது ஜென்ரலாக வந்து நம்ம ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி இந்த ரீஜன்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் நம்ம சொல்லிடுவோம் ரைட். ஸோ டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ M23 அப்படிங்கிற ஒரு ரிபல் குரூப் பற்றி நமக்கு நியூஸ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அங்கங்கே செக்மெண்ட் வைஸ் இருந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்ம டெஸ்ட்டில் கேட்டிருக்கோம். நவ் வி ஆர் கன்சாலிடேட்டிங் ஆல் த திங்ஸ். ஸோ அந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து நமக்கு தேவை. ஸோ அதே மாதிரி ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2025 இஸ் அ இயர் ஆஃப் ரிப்பாட்ரியேஷன்ஸ், ஜஸ்டிஸ் ஃபார் ஆஃப்ரிக்கன் பீப்புள் ஆஃப் ஆஃப்ரிக்கா டீசன் த்ரூ ரிப்பாட்ரியேஷன்ஸ் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லைக் யூஎன் சொல்கிற மாதிரி ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு ஃபேக்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ இந்த ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் அண்ட் லேட்டர் பார்ட் ஆஃப்ரிக்கன் யூனியன் தட்ஸ் ஹெட்டிங் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அப்படின்னு நமக்கு தெரியும். அதில் என்னென்னலாம் பாஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வரும்போது டீகாலனைசேஷன், இந்த காலனிஸ் அதனோட இம்பேக்ட் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் in recent days at least there was a discussion about economic growth in Africa அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோம். அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் அதில் மெனி கண்ட்ரீஸ் லைக் இன்க்ளூடிங் இந்தியா, ஜப்பான் இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து வி ஆர் ஹெல்பிங். அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் உமன் there was a discussion and ஆஃப்ரிக்கா தேர் ஹாவ் அன் அஜெண்டா ஆஃப் 2063 அப்படிங்கிற அவங்களோட அஜெண்டா நம்ம எப்படி 2047 விக்சித் பாரத் அப்படிங்கிற மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் 2063 அண்ட் இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா, இந்தியா அண்ட் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன்ஸ். ஏன்னா இந்தியா இஸ் அ கண்ட்ரி அண்ட் really we are aware that it is an win-win situation for both ஆஃப்ரிக்கா அண்ட் இந்தியா அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் அப்படிங்கிற அஜெண்டாவில் ஒர்க் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ். win-win situation for both Africa and India and Indian diaspora and trade. So Gandhi from India to South Africa அங்கிருந்து நமக்கு நியூஸ் இருந்திருக்கும். எனர்ஜி we have and food security, maritime because Indian Ocean regions அந்த ரீஜன்ஸில் இந்தியன் ஓஷன் ரீஜன்ஸ், இந்தியா ஆஃப்ரிக்கா ஃபோரம் சமிட் அப்படிங்கிறதுக்கு ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. த ட்ரூ சிம்பிள் ஆஃப் சவுத் கோஆப்ரேஷனில் இந்தியா ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஸ், வேக்சின் கோவிட் டைமில் இந்தியாஸ் இனிஷியேட்டிவ் அண்ட் ஆஃப்ரிக்காஸ் டாப் ப்ரியாரிட்டி ஆஃப்ரிக்கா இஸ் அ டாப் ப்ரியாரிட்டி ஃபார் இந்தியா. ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு ப்ரியாரிட்டி ஏரியாஸ் அப்படின்னு இருக்கும். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஆர் கிவன் டாப் ப்ரியாரிட்டி டு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ இங்கே பார்க்கும்போது G20 சமிட்டில் African Union was added as another regional group of G20 under India's leadership. India hosted G20 oda 18th summit was hosted and 19th that was held at Brazil and again 20th G20 summit is going to be held at South Africa. This upcoming month that's going to be held. So this is about India and Africa. அண்டு இதில் ரிலேட்டடான ஏரியாஸ் நமக்கு ரீசன்ட் நியூஸில் இருந்த ஏரியாஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னா ஏஷியா ஆஃப்ரிக்கா க்ரோத் காரிடார் இஸ் அன் ஒன் தட்ஸ் போத் இந்தியா அண்டு ஜப்பான் we are both working on that and to counter belt and road initiative of China and for the infrastructure development of Africa. Debt for nature swap Gabon, that's like எப்படி currency swap அப்படிங்கிற மாதிரி டெட் ஃபார் நேச்சர் ஸ்வாப். லேக் விக்டோரியா பேசின் அதனோட டெவலப்மெண்ட். ஆஃப்ரிக்காஸ் கிரேட் க்ரீன் வால், அங்கேருந்து இந்தியாஸ் வந்து கிரேட் க்ரீன் வால் ஆஃப் ஆஃப்ரிக்காலேருந்து
we have a term called Green Wall of India. Green Wall of India. Sahel region, last year that was a question. International Solar Alliance, அதில் ஆஃப்ரிக்காவோட கான்ட்ரிபியூஷன். ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ், ஆஃப்ரிக்கா பிக் கேட்ஸ் இன் ஷீடாக் நமீபியா, தட்ஸ் ப்ராஜெக்ட். அது ரிலேட்டடான நமக்கு நியூஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக இருந்திருக்கு. தி கல்ஃப் ஆஃப் ஆடன் இஸ் ஆல்வேஸ் இன் த நியூஸ் ஆஸ் அன் places in the news. Economic Community of West African States, last are 3 countries out of this community that also they formed another group. And the Nelson Mandela Day, 18th July. These are all topic recently that is relevant to and newsல இருந்தது கன்சாலிடேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது 2014 there was a question, people referred as Arab Spring, that was started from Tunisia, northern most ஆஃப்ரிக்காவில் இருந்த கண்ட்ரிஸ் நம்ம பார்க்க முடிஞ்சு, தட் இஸ் துனிஷியா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஆல்ரெடி வி ஆர் அவேர் தட் ப்ரிலிம்ஸில் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதில்ல. டு நோ த பேட்டர்ன், என்ன மாதிரி பேட்டர்னில் கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறதும் முக்கியமான விஷயம். அதில் இந்த மாதிரி ஒன் லைனர் கொஷின்ஸ், டைரக்ட் ஆன்சர் கொஷின்ஸும் டெஃபினட்டாக ஒரு அரவுண்ட் 10 கொஷின்ஸ் அப்படிங்கிறது we can expect. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அந்த கொஷின்ஸ் இருக்குது. when we know the answer it is easy, otherwise we know that it is very difficult to locate which country is going to be. ஏன்னா நம்ம பெருசாக இதில் யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, ரொம்ப டேரெக்டாக கேட்ட கொஷின்ஸாக இருக்கும். அந்த மாதிரி இது கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் 2016 there was a question, India Africa summit held in 2015 was third such summit, that's right, was actually initiated by Nehru. No, it was 2011 அந்த டைமில் that was started, not no way related to Nehru. So answer only A. ஸோ இந்த மாதிரி கூட ஒரு முக்கியமான சமிட்ஸை இனிஷியேட் பண்ண இயர்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, எந்த டைம் பீரியட். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஆல்வேஸ் யூ ஹாவ் டு ரிவைஸ் நம்மளோட நியூஸ் பேப்பர் ரீடிங் செஷன்ஸில் எல்லாத்துலேயுமே லிஸ்ட் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ கோ த்ரூ திஸ், யார் எந்த பிரைம் மினிஸ்டர்ஷிப், அந்த ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர்ஷிப் டைம்லேயும் இருந்த சில முக்கியமான ஈவெண்ட்ஸை ஹைலைட்ஸை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல கொஷின்ஸை வந்து ஹெல்ப் பண்ணும் சால்வ் பண்ணுறதுக்கு. அண்ட் ரீசன்ட் இயர்ஸ் சார்ட் இனியா மாலி சுடன் இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரீசன், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸுமே இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கீவேர்டு, வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் தே ஆர் ஆஸ்கிங்னா இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன். கண்டிப்பாக இப்போ நமக்கும் அந்த ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்டுக்கும் அதை பற்றி ஒரு அவார் இருந்திருக்கும், இன்டர்நேஷ்னல் அட்டென்ஷன் இருந்திருக்கும். எதனாலனா சக்ஸஸ்ஃபுல் மிலிட்ரி கூப்ஸ் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம். இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ். 23 விச் ஆர் த லேக் ஆஃப் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா, நம்ம மாதிரி பார்த்த இந்த ரீஜன்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஹேஸ் பிகம் ட்ரை அண்ட் டனல் இன்டு டெசர்ட்ஸ். ஆன்சர் பி திஸ் ஒன். ஸோ இதுவும் வந்து ஃபேக்சுவல் கொஷின், லைக் எப்படி நமக்கு துனிஷியா கொஷின் கேட்டாங்களோ அந்த மாதிரி. நெக்ஸ்ட் கன்சிடர் ஃபாலோயிங் பாஸ் கண்ட்ரி அண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஃபார் பீயிங் இந்த நியூஸ். 22 எகெயின் வந்து setting up a permanent military base by China. Actually China they does not have that base in these regions. ஸோ அதை எலிமினேட் பண்ணும்போது மற்ற அதர் ஸ்டேட்மெண்ட் வந்து நியூஸ் கரெக்டாக தான் அதில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஒன்லி 3 pairs. இது ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து மேட்ச் த ஃபாலோயிங், இது அப்படியே கன்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு கொஷின்ஸ் இந்த பேட்டர்னில், ஏன்னா அங்கே ஏதாவது ஒரு இந்த மாதிரி ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து ஒரு இன்ஸ்டேபிலிட்டி பொலிட்டிக்கல் அது ரிலேட்டடான இஷ்யூஸ். And last year question 2024 we are all aware there is instability, worsening security situation in the Sahel regions. இப்போமே யூபிஎஸ்சியில் ரீஜன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஏரியா, அதில் ஆஃப்ரிக்கா கேட்டிருக்காங்க மற்ற அதர் ரீஜன்ஸ். பிகாஸ் there was a military takeovers several countries of the Sahel in a region that's having many countries in the regions. So answer A. இது வந்து வெரி டைரக்ட் கொஷின்ஸ். இந்த மாதிரி கொஷின்ஸை இந்த ரீஜன்ஸ்லேருந்து நமக்கு ரிப்பீட்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நமக்கு நிறையா இருக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஹாவ் த சான்ஸ் கம்ப்ளீட்டாக இதுக்கு முன்னாடி நம்மளோட டெஸ்ட்டு கொஷின்ஸ் ஏரியாஸை வச்சு நமக்கு படிக்கும்போது காண்டினென்ட் வைஸ் அப்படின்னா ஏஷியா, ஆஃப்ரிக்கா அண்ட் யூரோப் காண்டினென்ட். யூரோப் போகும்போது யூரோப்பியன் யூனியன், ஆஃப்ரிக்கா பக்கம் வரும்போது ஆஃப்ரிக்கன் யூனியன், அண்ட் ஏஷியா படிக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய சார்க் அண்ட் ஏஷியான், பிம்ஸ்டெக், ரைட், எஸ்சிஓ, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, ரைட், இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடியதுங்கிறது லாஸ்ட் மினிட்ல நமக்கு இன்டர்நேஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆகட்டும், பர்டிகுலர் டாபிக்ஸ்
அங்கே இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து அது ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கன்சால்டேட் பண்ணி படிக்கிற மெத்தடை வந்து வில் ஹெல்ப்ஃபுல். ஓகே, தேங்க்யூ ஆல்.